இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கிட்ட ஆக போகுது. நாங்கள் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்தோம். வந்துட்டு பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஃபைனலாக யானை வந்துருச்சு. யானையை பார்த்துட்டோம். ஒரு 5 யானை நிற்குது. உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இருக்கிறதுனால அவ்வளோ. இங்கே பார்த்தீங்கன்னா 9 மணி வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருந்தோம். அப்போ யானை வரல. போயிட்டு நாங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டு வரோம். வந்து பார்த்தோன்னா ஒரு 9:45 இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா யானை வந்திருந்தது. பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரூமில் இருக்கோம். ரூம் கிட்டே இருக்கும், ரூம் வெளியே இருக்கும். பின்னாடி பார்த்தீங்களா, இதுதான் ரூமு. நாங்கள் நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணுவோம். இது எங்கள் ட்ரிப்போட செகண்ட் டே. இன்றைக்கி என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால நம்ம குளிக்கலாம். அப்படியே நம்ம குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஜீப் சஃபாரி போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கோம். அப்கமிங் வீடியோவில் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நாங்கள் காரில் இந்த வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி வந்தால் குளிக்கலான்னு போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 10 மணி ஆக போகுது. அப்படியே குளிச்சுட்டு அப்புறம் ஜீப் சஃபாரி போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வரப்போ ஒரு வீடியோவில் அதெல்லாம் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா போன தடவை நாங்கள் ஆனைக்குளத்துக்கு வரும்போது உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த ஏரியா தான் இது. அப்போ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. மழை எல்லாம் பயங்கரமாக பெஞ்சு பயங்கர மிஸ்ட்டாக இருந்தது. இப்போ பாருங்கள், தண்ணியே கம்மியாயிடுச்சு. இந்த இடம்லாம் எல்லாம் அவ்வளோ தண்ணி ஓடிடுச்சு அன்றைக்கி. கைஸ் வாங்க போகலாம். இப்போ நம்ம ஆனைக்குளத்துக்கு வந்திருக்கோம். உள்ள பார்த்தீங்கன்னா தாண்டி ஒரு ஃபால்ஸ், ஒரு டீப் ஃபாரஸ்ட் வந்திருக்கோம். அங்கே காமிப்பா, அங்கே பாருங்கள், ஃபுல் வந்து ஃபால்ஸு. நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. இன்னும் ஒரு 2 வீக்ஸில் வந்து மழை சொல்லியிருக்காங்க கேரளாவில். மேபி ஜூன் 1 சொல்லியிருக்காங்க. ஜூன் 1 மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து மறுபடியும் நம்ம வந்து பார்ப்போம். மழை நல்லா ஹெவியாக இருக்கும். நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் பைக்கில் வரான்னு ஒரு பிளான் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் மந்த்து வந்து பைக்கில் வர போகிறோம். அதனால் ஒரு ஜஸ்ட் விசிட்டு ஒரு காரில் வந்திருக்கோம். ஒரு வார்ம் அப் பார்க்கலான்னு அப்படி உள்ளே போகிறோம். அப்படியே பின்னாடி வாங்க. எப்படி பாருங்கள், கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது. சென்னையில் பார்த்தீங்கன்னா மே மாதம் வெயில் வெளுத்து கட்டுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்ட்டு. சும்மா ஒரு 3 நாள் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கோம் நாங்கள். நல்லா பாய்ஸோட பசங்களா வெளியே அப்படி மேலே வாங்க பாருங்க. போன தடவை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதே இதுதான். இப்போ காய்ச்சி பார்த்து போங்க. இங்கே அட்டெல்லாம் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா வெயில் தாங்க முடியல. 103 டிகிரி வெயில், ரொம்ப வெறுத்து போய் வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் வந்ததுக்கு ஒர்த்தாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நல்ல ஒரு மிஸ்டாக இருக்குது, நல்லா கூலிங்காக இருக்குது. ஒரு இயற்கையாக ஒரு வாழ்க்கை, ஒரு 3 நாள் வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம் ரிலாக்ஸாக. அது உள்ளே போகிறோம், இதோட பெட்டராக இருக்கான்னு பார்க்க போகிறோம். ட்ரக்கிங் மாதிரி நல்லா அட்வான்ஸாக இருக்குது ட்ரக்கிங்கு. ஒரு பிளேஸ் பார்த்துருக்காங்க நம்ம கைஸ், இருக்குன்னு பார்ப்பாங்க. போன தடவை நாங்கள் வரும்போது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை இருந்தது. நல்ல அருமையான இடம் பார்த்துருக்கோம். மாதிரி தான் வந்திருக்கோம். உங்களுக்கு ரொம்ப வெயில் காலத்தில் வந்தால் கூட சுத்தமாக ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது போல் இருக்கே. சூப்பர் இடம். இப்போவே கொஞ்சம் தான் இருக்குது தண்ணி. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காதிங்க, நிம்மதியாக குளிக்கலாம். ஆமாம், நல்லா இருக்கு இடம். அப்படியே வாங்க, அப்படியே வாங்க. பிரைவேட் ஃபால்ஸ் மாதிரி இருக்கு. அதனால தான் நாங்கள் கொஞ்சம் உள்ளே வந்திருக்கோம். எங்கே அழகு இருக்கோ அங்கே ஆபத்து இருக்குன்னுவாங்க. ஒரு கேர்ஃபுல்லாக நம்ம இங்கே குளிக்கணும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆழமாக தெரியுது. காய்ஸ், ஹாய் காய்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஃபைனலாக இங்கே ஒரு இடத்துல வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம நிம்மதியாக குளிக்கலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. சென்னையில் பார்த்தீங்கன்னா 103 டிகிரியில் நாங்கள் வந்து வெறுத்து போய் வந்தோம். இங்கே வந்து ஒரு 3 நாள் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம் ஆனைக்குளத்தில். ஒரு என்ஜாயபுள் மூமெண்ட்டு, நல்ல மிஸ்ட்டு, நல்ல சாரல் மலைகள். மே மாதம் அதுவும் நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்கல. இன்னும் மேலே ட்ரெக்கிங் பண்ணலாம். நான் இது வரைக்கும் நாங்கள் போதும் நிப்பாட்டிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த பிளேஸை பாருங்கள்.
நல்ல சூப்பரான பிளேஸு, அழகாக இருக்குது. எங்கே அழகாக இருக்கோ அங்கே ஆபத்து இருக்குன்னுவாங்க. நம்ம ஒரு கேர்ஃபுல்லாக அங்கே குளிப்போம். அங்கே பாருங்கள், தண்ணி பாருங்கள், ஆறு வாட்டோட சூப்பராக பாருங்கள் தண்ணி. அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்ம ஒரு பாத்திங் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல் மேலே பாருங்கள், மேகல் சூழ்ந்து மழை பெய்யுது. இப்போது அந்த மலையில் நாங்கள் குளிக்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், அடர்ந்த காட்டுக்குள்ளே நாங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா பலாப்பழ மரங்கள், ஏலக்காய் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இயற்கையான சூழல் அருமையாக இருக்குது இங்கே. நெக்ஸ்ட் வந்து நம்ம குளிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், தெரிஞ்சுங்களா? அப்படியே அந்த தண்ணி பாருங்கள், அப்படியே வருது பாருங்கள். போன தடவை இங்கே வர முடியல, அவ்வளோ தண்ணி இருந்தது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே வர முடியல, ஃபுல்லாகவே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக வெள்ளமாக இருந்தது, வர முடியல உள்ள. இப்போ வந்துருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் மந்த்து வந்து நான் வீடியோ போடுவோம். அப்படியே பாருங்கள், அப்பயும் இப்போ டிஃப்ரெண்ட் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எந்தளவுக்கு இங்கே வந்து தண்ணி மழை எவ்வளோ இதாக இருக்குன்னு. ரொம்ப அழகான ஒரு இது பாருங்கள், எவ்வளோ பள்ளம் பார்த்தீங்களா? கொஞ்சம் ஒரு ஆள் வரைக்கும் பள்ளம் இருக்கும். தண்ணி நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஆழமும் கொஞ்சம் ஒரு 4-5 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும். ரொம்ப கம்மி தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. வந்ததுக்கு ஒரு குளிக்கிறோம், இப்போ உள்ளே இறங்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், வீடியோ காமிக்கிறேன். சலீம் பாய் டைவ் பாரு, சலீம் பாய் டைவ் அடிக்க போறாரு. எல்லாம் பாருங்க. நல்லது தானா? கெட்டது தானே வெளியே வந்துடும்.
ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம வந்து எல்லாம் குளிச்சாச்சு. எல்லாம் செம்ம ஃப்ரெஷ்ஷு, நல்லா குளிச்சு செம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டோம். ஹாப்பியாக இங்கே அந்த இவர் மட்டும் தான் குளிக்கலை. இங்கே வந்து ஆமாம், இவர் மட்டும் குளிக்கலை. பேசிக்கண்ணா, இவர் மட்டும் வந்தார், ஆனால் குளிக்கலை, கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்ட்டார். அவன் வீட்டில் குளிச்சுட்டு வந்தார், அப்படி சொல்கிறாரு. இங்கே பாருங்க, எல்லாம் குளிச்சிட்டோம், ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்தாச்சு. இந்த இடம் வந்து சூப்பர் பிளேஸு, ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பார்த்து பொறுமையாக வரணும். வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா நல்லா குளிக்கிறதுக்கு ஆழம் கொஞ்சம் கம்மி தான், நல்லபடியாக குளிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரெக்கிங் போக போகிறோம். ட்ரெக்கிங் வீடியோ வந்து நம்ம ஃபுல்லாக போடுறோம். பாருங்கள் எவ்வளோ பேசுகிறோம், என்னென்ன எவ்வளோ ரேட் பேசி போகிறோன்னு பாருங்கள். ட்ரெக்கிங்கும் சூப்பராக இருக்கும். யானைக்குளத்தில் நாங்கள் போயிட்டு அந்த வீடியோவும் அப்டேட் பண்ணுறோம். பாருங்கள், நம்ம யூடியூப் சேனலில் வரும், வெயிட் பண்ணுங்கள். செம்ம ஃபன்னாக இருக்கும். பாருங்கள், நாங்கள் குளிச்சுட்டு எல்லோரும் கிளம்புறோம். நீங்கள் எல்லாம் முன்னாடி போங்க, நான் அப்படியே பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு வரேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு நாங்கள் வரும்போது ஃபுல்லாக தண்ணி இருந்தது. உங்களுக்கு அந்த சீனும் வந்து ஆட் பண்ணி தரேன். அப்போல்லாம் குளிக்கவே முடியல, சரியான ஆழம் இருந்தது. ஆனால் இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் மழை இல்லாதனால தண்ணி இல்லை, ஆனால் நல்லபடியாக குளிக்கலாம். அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃபாக வாங்க. இங்கே அட்டைங்க நிறைய இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் வரணும். வந்தீங்கன்னா தான் சேஃப்டியாக குளிச்சுட்டு நல்லா ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம். இந்த பாருங்கள், நைட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்களே பாருங்கள். இதுதான் பாருங்கள், சரக்கு அடிச்சிக்கிட்டு பாட்டில் போட்டுக்கிட்டு இதை தான் வந்து பண்ணக்கூடாது. பாருங்க, நைட்டு வந்து சரக்கு வச்சுருக்காங்க. அது இந்த ஊர் ஆளாக இருக்கலாம், வெளியூர் ஆளாக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா ஃபாரஸ்ட்டு நல்லபடியாக இருக்கும். நம்மளும் அந்த ஃபாரஸ்ட்டை அனுபவிக்கிறதுக்கு நல்லபடியாக இருக்கும். மக்களும் வந்து நிம்மதியாக குளிக்கலாம். லேடிஸ்லாம் சொல்லணும்னா எங்கே குளிக்கணும்னா இந்த வரணும், இந்த இடத்துல குளிக்கலாம். இங்கே வேணும், இங்கே கொஞ்சம் சின்ன பிளேஸாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குது. இங்கே குளிக்கலாம், இங்கே உட்காந்து குழந்தைங்க அப்படியே குளிச்சிக்கலாம். இதோ இந்த இடம் நல்லாயிருக்கும், குளிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து போகிறோம். இப்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கிட்ட ஆக போகுது. ஒரு 2 ஹவர்ஸ் நாங்கள் குளிச்சிருப்போம். ரொம்பவே என்ஜாய் பண்ணி குளித்தோம். ஃப்ரெண்ட்ஸுங்களோட செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருந்தது. இப்போது ரெடி ஆகிட்டு ஜீப் சஃபாரி கிளம்ப வேண்டியது தான். அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.